வள்ளுவருமே சொல்லிட்டார், விதியை யாராலும் வெல்ல முடியாது, நாம் என்னதான் தந்திரம் செய்தாலும் விதிதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. ஒரே ஒரு திருக்குறள்ல, ஆழ்வினை உடைமைங்கிற திருக்குறள்ல, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்றாரு. ரெண்டே ரெண்டு தகுதி இருந்தா போதும், நீ விதியை புறமுதுகிட்டு ஓட விடலாம். அது என்ன அப்படின்னா, யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல், வார்த்தையை பாருங்க, நம்மகிட்ட முயற்சி இருக்கும் ஆனா காலம் தாழ்த்தும். யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல் முயற்சி செய்கிறானோ அவன் விதியையும் புறமுதுகிட்டு ஓட. எதையும் யார்கிட்டையும் தேடாதீங்க, எல்லாம் உங்ககிட்டயே இருக்கு. உலகமே நீங்க தான். ஹாப்பியை தேடாதீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருங்க. நீங்க ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. எதுக்கு ஜெயிக்கிற? ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு.